அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல காசா சிட்டில பஞ்ச நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ரொம்ப நாளா போர் போய்கிட்டு இருக்கு. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன்ல வாழக்கூடிய மக்கள் தான். அதுலயும் குறிப்பா இந்த காசா அப்படிங்கிற பகுதியில வாழக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமா பாதிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல ஐபிசி அப்படிங்கிற ஐநாவை சேர்ந்த அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு ஒரு டேட்டா வந்து எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா படி பாக்குறப்ப நமக்கு காசா சிட்டில உணவு பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசா அப்படிங்கிற பகுதியில ஒரு பஞ்ச நிலை அப்படிங்கிறது இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பஞ்ச நிலை அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபெமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு இடத்துல நமக்கு ஃபெமைன் அறிவிக்கணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 20% குடும்பங்கள் முழுமையான உணவு பற்றாக்குறையை வந்து எதிர்கொண்டு இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம 30% குழந்தைகள் வந்து கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா 10,000 பேர்ல 2 பேராவது அட்லீஸ்ட் 2 பேராவது பசியால இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான அளவுகோல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காசா சிட்டில பூர்த்தியாகி இருக்கு. இதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசா நிலை சிட்டியை வந்து ஃபெமைன் பாதிக்கப்பட்ட ஒரு சிட்டியாக சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிசி அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா 2004ல தொடங்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா 4 பஞ்சங்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக சூடான்ல அவங்க அந்த பஞ்ச நிலையை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, காசால 5,00,000 இருந்து 8,00,000 வரையிலான வசிக்கும் பகுதிகள்ல பஞ்சம் உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து டைர் எல் பால்மா, அடுத்தது கான் யூனிஸ் போன்ற நகரங்கள்லயும் நமக்கு இந்த பஞ்சம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, தமிழக புதிய டிஜிபிஐ தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு மாநில காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் பதவிக்கு டிஜிபி அந்தஸ்துல உள்ள அதிகாரிகளுடைய பெயரை வந்து அனுப்பணும். சரிங்களா? ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அதை அனுப்பியிருக்கணும். உச்சநீதிமன்ற உத்தரவுகள் படியும் யுபிஎஸ்சியோட விதிமுறைகளின் படி பாத்தீங்கன்னா, நமக்கு டிஜிபி அல்லது காவல்படை தலைமை அதிகாரி, அதாவது ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரி 2 ஆண்டுகள் அந்த பதவியில இருந்திருக்கணும். சரிங்களா? அந்த டிஜிபி அப்படிங்கிற பதவியில 2 ஆண்டுகள் இருந்தாதான் அவர் என்னவா பண்ண முடியும்? நம்மளை வந்து அவங்கள வந்து ஆஹ் காவல்துறையினுடைய தலைமை இயக்குனராக அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் வந்து பதவி ஓய்வு பெற குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது இருக்கணும். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு 6 மாசமாவது அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த டிஜிபியா அப்பாயிண்ட் பண்ண முடியும். இந்த பட்டியலை வந்து மாநில அரசாங்கம் அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி யுபிஎஸ்சி வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள மாநில அரசாங்கம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த யுபிஎஸ்சி தேர்வு குழு தான் அதை பரிசீலிக்கும். அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, யுபிஎஸ்சியோட தலைவர் இருப்பாங்க, மாநில தலைமைச் செயலர் சீஃப் செக்ரட்டரி இருப்பாரு, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க, அதே மாதிரி பிரசன்ட் டிஜிபி இருப்பாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த ஆளு யாரு அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ப்ராசஸ் தொடங்கியிருக்காங்க. அந்த செய்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.